விடிய காலையில ராமபுரம் கிராமம். காந்தம்மா அடுப்புல புகை வர்றதுனால நெருப்பு மூட்டுறதுக்காக ஊதாங்கோலை வச்சு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. புகையெல்லாம் வீட்டை விட்டு வெளியிலேயே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பப்பா, என்ன புகையோ இது! விடிய காலையிலேயே எழுந்திருச்சு இந்த புகையில கஷ்டப்படுறதா இருக்கு. ஈரமா இருக்கிற விறகு இது எரியவே மாட்டேங்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த புகையில நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமோ? அப்போ வெளியில திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்த ராமையா, என்ன காந்தம்மா, இன்னும் காப்பி தண்ணி கைக்கு வரலையே. சூரியன் உச்சிக்கு வந்துட்டான், இன்னும் கூடமாவும் அடுப்பு எரியல. எரியும் எரியும். ஒரு தடவை வந்து இந்த அடுப்பை ஊதாங்கொலை வச்சு ஊதி பாருங்க, அப்ப தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு. இந்த புகையை ஊதி ஊதியே என் உசுறு போயிடும் போல. எனக்கு என்னமோ இன்னைக்கு சமையல் ஆகும் அப்படின்னு தோணல. ராமு அவனுடைய அறையில இருந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியில வந்து, என்னம்மா, காலையிலேயே அப்பா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? என்னம்மா இவ்வளோ புகை வருது? புகை வராம என்னப்பா வரும்? உங்க அப்பா கொண்டு வந்தது எல்லாமே மழையில நனைஞ்சிருக்கிற ஈர விறகு. இங்க பாரு, இந்த அடுப்பை ஊதி ஊதி கண்ணு எப்படி செவந்து போயிருக்குன்னு. அதுக்கு தானம்மா நான் சொன்னேன், இந்த விறகடுப்பு எல்லாம் வேண்டாம், பட்டணத்தில் எல்லாரும் கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துகிறாங்க, நானும் ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இன்னைக்கே போய் நான் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வரேன். என்னடா ராமு, ஏதோ பட்டணத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க போலையே. இப்போதான் ரேடியோன்னு சொன்னேன், அதுக்கு ஏதோ மேலே கம்பியெல்லாம் கட்டினேன், இப்போ கேஸ் ஸ்டவ்னு சொல்கிற. அப்பா, அதை சமையல் கேஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இரும்பு பெட்டி மாதிரி ஒன்று வரும், கூடவே அடுப்பும் ஒன்று வரும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து எரிய வச்சா நீல நேரத்தில் அடுப்பு எரியும். என்னப்பா சொல்ற? விறகு இல்லாம நெருப்பு எரியுமா? அதுல ஏதாவது பூதம் உக்காந்துக்கிட்டு இருக்குமா? ஊருக்காரங்க அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ? காத்துல நெருப்பு எப்படி எரியும்? ஆமா, பேயும் இல்லை பிசாசும் இல்லைம்மா, இது புதுசாக வந்து இருக்குதுமா. நமக்கு ரொம்ப சுலபமாக அடுப்பு எரியும். நான் கொண்டு வரேன், நீங்களே பாருங்க. கொஞ்சம் நேரத்துல ஊரோட எல்லையில இருந்து ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. அதுல சிகப்பு கலர்ல இருக்கிற சிலிண்டரும் ஸ்டவ்வும் இருந்துச்சு. அத பார்த்ததும் முதல்ல சூரையா அங்க வேகமா ஓடி வந்தான். என்னங்க ஐயா ராமையா, உங்க வீட்டுக்கு ஏதோ சிகப்பா ஒரு ட்ரம்மு வருதே, அது என்னங்க ஐயா? ஊருக்காரங்க எல்லாம் அதை பத்தி தான் பேசுறாங்க. டேய் சூரையா, பார்த்து பேசு. என் புள்ள பட்டணத்துல படிச்சவன், அவன் புதுசா எதையோ கொண்டு வந்திருக்கான். அப்ப அங்க வேகமா வந்த வீரையா, என்னங்க ஐயா நீங்க, பட்டணத்துல ஏதோ காத்துலயே சமைக்கிறாங்களாமா. காத்துல சமைச்சா சுவை எப்படிங்க இருக்கும்? அந்த விறகுல மண் பாத்திரத்துல சமைச்சாதானே சுவையா இருக்கும். அதுக்கு எதுனா ஈடாகுமா? கோவில் பூசாரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு போகும்போது அங்க நின்னு, என்னங்க ஐயா ராமையா, ஏதோ பெட்டி பெட்டியா வந்து இறங்குதே, இதுக்குள்ள ஏதோ காத்து அடைச்சி வச்சிருக்கீங்களாமே, இதுக்கு சாஸ்திரம் ஒத்துக்குமா? அந்த வாயு பகவானுக்கு கோபம் வரப்போது பார்த்துக்கோங்க. பூசாரி ஐயா, சாஸ்திரம்லாம் கோச்சிக்காது, இது எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ராமு வண்டியில இருந்து அந்த சிலிண்டரையும் ஸ்டவ்வையும் இறக்கி வச்சு கேஸ் டியூபை கனெக்ட் பண்ணி அடுப்பை எரிய வச்சான். உடனே அதுல நீல கலர்ல நெருப்பு வந்துச்சு. ஏன்பா, என்ன இது? இது பேய் நெருப்பா? சிகப்பு கலர்ல எரியாம நீல கலர்ல எரியுது. அதுல ஏதோ சத்தம் வருது, அந்த சத்தம் நம்மள முழுங்கிடுமா? ஐயோ அத்தை, பயப்படாதீங்க. இதுல பேயும் இல்ல பூதமும் இல்ல. இந்த அடுப்புல நம்ம சமைச்சா பாத்திரம் கறி பிடிக்காது, உங்க கையும் கருப்பாகாது. இது மந்திரம் இல்லாத, இது ஒரு தொழில்நுட்பம். இங்க பாரு காந்தம்மா, பார்த்து கவனமா இரு. இந்த காத்த சுவாசிச்சா வயிறு வீங்கி உப்பசமா ஆயிடுமாமா. அதனாலதான் பட்டணத்துல இருக்கிறவங்க உடம்பெல்லாம் வீணா போயிருக்கு. காத்துல சமைச்சா அப்புறம் வயிற்றுக்குள்ளேயும் காத்து தானே போகும். அப்படியே சுப்பம்மா, எனக்கும் உண்மைன்னு தான் தோணுது. ஆனா என் புள்ளதையும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அம்மா, சுபம்மா சித்தி சொல்றதெல்லாம் பொய். நீ இதுல தோசை சுட்டு பாரு, நான் ஒரு காஃபி போட்டு கொடுக்கறேன், அது எப்படி வருதுன்னு நீயே பாரு. காந்தம்மா பயந்துகிட்டே தோசை தவாவை அடுப்புல வச்சு அதுல தோசை மாவை ஊத்துனாங்க. எங்கேயும் தீஞ்சு போகாம எங்கேயும் வேகாம சமமா வெந்து தோசை வெளியில வந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அடடா, உண்மைதான் ராமு, இது நல்லா இருக்கே. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுல புகையும் வரல, கண்ணும் எரியல, நல்லா சுவாசிக்கவும் முடியுது. அப்போ ராமையா மெதுவா பக்கத்துல வந்து பார்த்து, என்ன காந்தம்மா, சமையல் நல்லா தான் நடக்குது,
ஆனா ராமு இதுக்கு எவ்வளவு செலவாகும்? காசு ஒன்றும் அதிகமாக செலவாயிடாது. அப்பா, விறகு கொண்டு வர நீங்க படுற கஷ்டத்தை விட இது கம்மி தான். ஒரு மாசத்துக்கே ஒரு சிலிண்டர் போதும்பா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே ராமைய வீட்ல இருக்கிற கேஸ் ஸ்டவ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா காந்தம்மாவோட அண்ணன் சுப்பையா தங்கச்சியோட வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற திமிரு அதிகம். என்னப்பா ராமையா, உங்க வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ புது வகையான வாசம் வருது. எதனா வாசனை திரவியம் தயார் பண்றீங்களா, இல்ல இது வேற எதனா வாசனையா? அது வாசனை திரவியம் இல்ல மச்சான், கேஸ் சிலிண்டரு. எங்க ராமு பட்டணத்துல இருந்து கொண்டு வந்தது, புகை இல்லாம எரியுது. பட்டணத்துல இருந்து கொண்டு வந்ததா? அடுப்புல மண் பாத்திரத்துல சமைக்கும் போது வர்ற சுவை இந்த காத்துல சமைக்கிற அடுப்புல வந்துடுமா? நாளைக்கு இதுல சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு எங்க வயிற்றுக்குள்ள எதுவும் காத்து வந்துடாது. ஆமா, அதுல நெருப்பு எப்படி தானா எரியுது? பக்கத்துல யாருன்னா விறகு வச்சு ஊதுவாங்களா? ஐயோ அண்ணன், நீ வேற. ஒரு வாரமா அந்த அடுப்புல தான் நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு புகையில கஷ்டப்படாம எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. எனக்கு இப்பெல்லாம் இருமலும் குறைஞ்சு போச்சு. சரி சரி விடு, சமையல் ஏதோ நடக்குது. ஆனா அந்த காத்து டப்பால இருந்து காத்து எப்போ போகுமோ? சிகப்பு கலர்ல இருக்குன்னா அது ஆபத்துன்னு தானே அர்த்தம். ஏம்மா, நீ அந்த மிஷின் கிட்ட கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பா இரு. எதனா எடா கூடமா ஆனா அப்புறம் உயிருக்கு நஷ்டமாயிடும். இப்பதான் உண்மையான கஷ்டமே தொடங்குச்சு. காந்தம்மா வடை போடலாம் அப்படின்னு எண்ணெய் அடுப்புல வச்சா அடுப்பு அணைஞ்சு போச்சு. ராமு, ராமு, இங்க வாப்பா. இந்த அடுப்பு அணைஞ்சு போச்சு. எவ்வளவுதான் திருப்பினாலும் எரிய மாட்டேங்குது. சொந்தக்காரங்க பசியோட இருக்காங்க, வடை செய்யணும். இப்ப என்ன பண்றது? ஐயோ அம்மா, கேஸு தீந்து போச்சு. இந்த சிலிண்டர் காலி ஆயிடுச்சுமா. பாத்தியா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு. விறகு தீந்து போனா காட்டுல இருந்து உடச்சிக்கிட்டு வரலாம், ஆனா காத்து தீந்து போனா எப்படி பிடிக்கிறது? நான் தான் சொன்னேன்னு, புதுசா ஒன்று வந்துடுச்சுன்னு பழச மறக்க கூடாதுன்னு. இப்ப அந்த காத்த பிடிக்க ஆகாயத்துக்கு ஏணி போட்டு ஏற போறீங்களா? அதுக்கு தான் மாப்பிள்ள நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், இந்த காத்த நம்பிலாம் வாழக்கூடாதுன்னு. இப்ப சமையலுக்கு என்ன பண்ண போறீங்க? நாம எல்லாரும் பட்டினியா இருக்க போறோமா? ஏமா காந்தம்மா, அந்த காத்து டப்பாக்குள்ள ஏதாவது வச்சு ஊதேன். கொஞ்சம் இருந்தாலும் அடுப்பெரியும் இல்ல? என்னங்க ராமையா, காத்து தீந்து போச்சா? பட்டணத்து பொருளெல்லாம் இப்படி தான் இருக்கும். சரியான நேரத்தில் நம்ம கழுத்தை அறுத்து விட்டுடும். சூரையா, இப்போ இந்த கிண்டல் அவசியம்தானா? அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பக்கத்து ஊருக்கு போய் இந்த சிலிண்டரை கொடுத்துட்டு வேற சிலிண்டர் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் வந்தவங்க என்னப்பா சாப்பிடுவாங்க? எங்க அண்ணன் வேற ரொம்ப பசியா இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே கோவம் அதிகம். நேரத்துக்கு சரியா சாப்பாடு கொடுக்கலனா அது நல்லா இருக்காது இல்லையா? அத்தை, நான் தோட்டத்துல ஏற்கனவே விறகடுப்பு பத்த வச்சுட்டேன். நீங்க இதை எடுத்துக்கிட்டு அங்க வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நாம எப்படியாவது சமைச்சிடலாம். பாவம் காந்தம்மா மறுபடியும் அடுப்பு கிட்ட போனாங்க. இந்த தடவை அதே புகை, அதே கண்ணெரிச்சல். ஆனா இப்பதான் அவங்களுக்கு அந்த கேஸ் அடுப்போட அருமை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஐயோ, இந்த மழை பெஞ்சி விறகெல்லாம் நினைக்குதே. இனி அடுப்பு எரிஞ்ச மாதிரி தான். அந்த கேஸ் அடுப்புல 10 நிமிஷத்துல நடக்கிற சமையல் இங்க அரை மணி நேரம் ஆனாலும் சமைக்க முடியல. ஐயோ, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேனோ? என்ன காந்தம்மா, கேஸ் அடுப்புல சமைச்சு இப்போ விறகடுப்புல சமைக்கிறது கஷ்டமா இருக்கா? அதுக்கு தான் சொகத்துக்கு பழகக்கூடாதுன்றது. நீ காத்துல சமைச்சவல்ல, இப்ப இந்த அடுப்புல சமைச்சு பாரு. சுகத்துக்காக இல்ல சுப்பம்மா, கண்ணெரிச்சல் இருமல் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாரு எப்படி கண்ணெல்லாம் எரிஞ்சு செவந்து போயிருக்குன்னு. இருமல் வேற இருக்க அதிகமாகுது. ஏமா காந்தம்மா, சமையல் முடிஞ்சு போச்சா? எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது. வீடு முழுக்க புகை நிறைஞ்சி போச்சு, கண்ணெல்லாம் எரியுது. உன் புள்ள வேற இன்னும் அந்த காத்து டப்பாயை கொண்டு வரலையே. அண்ணன், அது தீந்து போச்சு. ராமு எடுத்துட்டு வர்றதுக்காக தான் போயிருக்கான். இப்போ நான் விறகடுப்புல தான் சமைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. பாத்தீங்களா மாப்பிள்ள, இதுக்கு தான் சொல்றது பட்டணத்து பொருளெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு. இந்த மழையில ராமு அந்த காத்து பெட்டியை கொண்டு வரேன்னு போயிருக்கான். படகு வச்சு தான் கொண்டு வரணும்.
ராமு சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சதுனால ஆத்து தண்ணி பொங்குச்சு. அதனால ராமவரத்துல இருந்து பக்கத்து ஊருக்கு போக முடியல. ராத்திரி 10 மணிக்கு மழையில நனைஞ்ச கோழி மாதிரி ராமு வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, ஆற்றுல தண்ணி அதிகமாக இருக்கு, பக்கத்து ஊருக்கு போக முடியல. பக்கத்து ஊர்லேயும் சிலிண்டர் தீர்ந்து போச்சாமா, நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த காற்று டப்பாவை நம்பி இருந்ததுக்கு நாம் இன்னைக்கு மட்டும் இல்லை, காற்று டப்பா வர வரைக்கும் பட்டினியாக இருக்கணும் போல. என்னதான் பண்ண போகிறோமோ? வாப்பா, நல்ல வேளை வந்துட்ட. இந்த மழையில என்னடா என் புள்ளைய காணோம் அப்படின்னு இவ்வளவு நேரம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டவ் இல்லைன்னா என்ன, இந்த பழைய அடுப்புலயே நான் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். அடுத்த நாள் காலையில மழை நின்னுடுச்சு. ராமு ஒரு படகோட உதவியால சிலிண்டரை எடுத்துக்கிட்டு வந்தான். அந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. என்னவோங்க ஐயா, ராம தம்பி படுற கஷ்டத்தை பார்த்தா இந்த காற்று பெட்டி பெரிய உதவியாக தான் இருக்கும் போலையே. காற்று பெட்டியை படகுல எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா, இது வெறும் சமையல் பொருள் கிடையாது. நம்ம வீட்டு பொம்பளைங்க அந்த அடுப்பில் விறக வச்சு அதை எரிய வைக்க அடுப்பு ஊதி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தான் இந்த சிலிண்டரையே கொண்டு வந்தேன். உண்மைதாண்டா ராமு, இத்தனை நாளாக உங்கள் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த புகையில் அடுப்பெரிச்சு கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த பாத்திரத்தை கழுவி கழுவி கையெல்லாம் கருப்பாயிடும். பாவம், அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. என்ன மச்சான், என்ன சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு அந்த காற்று சமையலில் நம்பிக்கை வந்துடுச்சா? உண்மைதான் மாப்பிள்ள, புகை இல்லாமல் அந்த காற்று பெட்டியில் என் தங்கச்சி சமைக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சமைச்சா. அதுலேயும் அந்த வடையில் எந்த ஒரு புகை வாசனையும் இல்லாமல் ரொம்ப சுவையாக வந்துச்சு. ராமு, நான் பட்டணத்துக்கு போகும்போது எனக்கும் இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடு. என்னங்க ஐயா ராமையா, அந்த காற்று பெட்டி வந்துடுச்சா? பூஜைக்கு வேற நேரமாகுதுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரம்மா பிரசாதம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வந்துடுச்சுங்க பூசாரி. நாங்கள் அந்த காற்று பெட்டியை வச்சு சமைக்கும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பொம்பளைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சமைக்கிறாங்க. அவங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரமாட்டேங்குது. பாத்தியா சுப்பம்மா, இனி மறுபடியும் என் கண்ணு எரிய போறதில்ல. இந்த சிலிண்டர் ஒரு வருகையால நான் சந்தோஷமா இருக்கேன். நீயும் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு கேஸ் சிலிண்டரை வாங்கி போடு. கஷ்டப்பட்டு சமைக்கிறத விட இப்படி சந்தோஷமா சமைக்கும் போது சாப்பாடோட சுவை இன்னும் அதிகமாகும். சரிங்க மாப்பிள்ள, நான் வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டிக்கும் இந்த சகப்பு டப்பாவை வாங்கி கொடுத்து சமைக்க சொல்கிறேன். இல்லைன்னா அவளும் கஷ்டப்பட்டு தானே சமைச்சுக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடு மறுபடியும் சிரிப்பு சத்தத்தோட நிறைஞ்சு போச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ராமையா வீட்டுல வந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. முதல்ல தயக்கமா இருந்தாலும் பயமா இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களும் அவங்க வீட்டுக்கு கேஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. பழைய பழக்க வழக்கத்தை மறுக்கலனாலும் புதுசா நமக்கு ஏத்தாப்புல வசதியா வர பொருட்களை பயன்படுத்துறதுல தப்பு இல்ல அப்படின்னு அந்த ஊச்சனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மாற்றம் நம்மளுடைய நன்மைக்காக தானே நினைச்சா அது நன்மைக்காக தான் அப்படிங்கறத அந்த ஊச்சனங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. காலம் மாறும்போது நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்ல. புது புது விஷயங்களை பார்த்து புது புது மாற்றங்களை பார்த்து பயப்படுறதோ தயக்கப்படுறதோ இது எல்லாம் இல்லாம தைரியமா நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல நாம நம்மள மாத்திக்கும் போது சுகமாவும் வாழலாம், அதே நேரம் சந்தோஷமாவும் வாழலாம்.